ரவிச்சந்திரன்ட்டு தூங்குறேன். சார், திமுக ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை அப்படின்னு தாவேகா விமர்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் பட்டியல் சமூக மக்கள் நலனுக்காக திட்டங்களை பட்டியலிட்டு நிறைய செஞ்சது திமுக தான் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இப்போ அவங்க 50 வருஷமாக அரசியலில் இருக்காங்க, இவங்க 2.5 வருஷமாக இருக்காங்க, 110 நாட்கள் அதிகாரத்தில் இருக்காங்க. யாரது அதிகமாக இருக்க முடியும்? கூட்டி குறைச்சாலும் திமுக தான் அதிகமாக இருக்க முடியும். அதில் தான் மாற்று கருத்து இருக்கா? ரெண்டாவது, இவர் ஆதவர்ஜனா இப்போ புதுசாக ஒன்றிய அரசுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இன்றைக்கி பேசும்போது என்ன சொல்கிறாரு, கர்நாடகாவில் சித்தராமையா அறிவித்தார், பீகாரில் கொண்டு வந்தாங்க, அங்கெல்லாம் பண்ணும்போது ஏன் தமிழ்நாட்டில் பண்ணலை? இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கணும், அங்கெல்லாம் இது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் வைஸு அல்லது மக்கள் தொகை வைஸ் என்ன நிலை உயர்த்தினாங்க? பீகாரில் எடுத்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அதை எடுத்ததனால் இந்த இண்டஸ்ட்ரியெலாம் இந்த இடத்துக்கு போகணும், இங்கே பழங்குடியினர் இருக்காங்க, இங்கே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இங்கே எஸ்சி இருக்காங்க, அங்கே அவங்கள கொண்டு வரணும், அந்த மாதிரி ஏதாவது பீகாரில் செய்யப்பட்டதா உங்களுக்கு தெரியுமா? இல்லை. அதே மாதிரி கர்நாடகாவில் சித்தராமையா ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இது வரைக்கும் இல்லை. ஆனால் அவர் ரிலீஸ் பண்ணுறதாகவே அவர் சொல்கிறாரு. ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாக கர்நாடகாவில் என்ன பண்ணார்? கடந்த 2 வருடமாக 2023 இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பீகாரில் நிதிஷ்குமார் எதற்காக எடுத்தார் சார்? பாருங்க, எடுத்ததன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டது ஒரே வரியில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 1901 1960ன்னு நினைக்கிறேன், அல்லது அது கொஞ்சம் முன்னாடி. அதே மாதிரி பீகாரில் எடுத்த 2023 22லையோ எடுத்தது, 23ல் எடுத்தது. இதில் பெரிய மாற்றங்கள் ஏதாவது இருந்ததா? ஓபிசி குறைஞ்சிட்டாங்களா? எஸ்சி எஸ்டி அதிகரிச்சிட்டாங்களா? இல்லை ஃபார்வர்டு கம்யூனிட்டி அப்படியே குறைஞ்சி போயிடுதா அப்படின்னு பாருங்கள். ஒப்பீட்டளவில் ஒரே மாதிரியான வளர்ச்சி தான் இருந்துக்கிட்டு இருந்துக்கு. சதவிகிதப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஓபிசியை கான்சென்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. 65% இந்தியா பூரா எல்லா இடத்துலையும் அவங்க இருப்பாங்க. எடுத்ததுக்கான காரணம் என்ன? இல்லை, எடுத்ததனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கிழக்கு மாவட்டங்கள் தெற்கு மாவட்டங்களில் ₹1 பர் கேபிட்டா இன்கம் வருதுன்னு சொன்னால், வடக்குலேயும் மேற்குலேயும் ₹2 பர் கேபிட்டா இன்கம் வருது. தனிநபர் வருமானம் மேற்குலேயும் வடக்குலேயும் இருக்கிறதுக்கு சரிபாதியோ அதற்கு ஒரு 2/3 கம்மியாகவோ கிழக்கு அண்டு தென் மாவட்டங்களில் வருது. அப்போ இதனுடைய நிலையை உயர்த்த வேண்டியது யாருடைய வேலை? 50 வருடமாக இருந்த திமுகவுடைய வேலையா, அல்லது அடுத்த 5 வருடத்தை நோக்கி இருக்கிற தாவேகாவுடைய வேலையான்னு கேட்டால் இந்த நிலை தானே முதல்ல உயரணும். இது ரெண்டும் முன்ன பின்ன தானே இருக்குது. 64 67 விஷயங்களை வன்னியரசு ஐயா சொன்னார், பாராட்டுறேன். காரணம், விசிகா இப்போ தான் அதிகாரத்துக்கு முதலியாக வந்திருக்குது, ஒரு அமைச்சரவைன்னு வந்திருக்காங்க. அவங்களால் இப்போ தான் நான் பேசுகிறது சட்டமாக்க முடியும், நான் பேசுகிறது மசோதாவாக்க முடியும், நான் பேசுகிறது நிதி ஒதுக்கீடு கொண்டு வர முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்காரு. அந்த விதத்தில் அவர் ஒரு 64 67 விஷயங்களை பேசியிருக்காரு. அதில் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது, தென் மாவட்டங்களில் இதை செய்வேன்னு சொன்ன அந்த வார்த்தை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம் என்னென்னா, மற்றதெல்லாமே ₹1000 பதிலாக 1500 கொடுப்பேன், 14000க்கு பதிலாக 18000 கொடுப்பேன்னு விலைவாசிக்கேற்ற உயர்வுகள் தான் அதில் பேசப்பட்டது. விடுதிகளை கட்ட போகிறேன், இந்த மாதிரி மாணவர்களுக்குன்னு விடுதி இருக்கும், அங்கே ஆசிரியருக்கு பயிற்சி இருக்கும், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. டிவி விவாதத்துக்கு நிறைய பேர் அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு பயிற்சி கூடம் பண்ணுவோம், அங்கே எஸ்சி எஸ்டி சார்ந்தவர்கள் நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு அதிகாரம் உங்ககிட்ட வந்ததுன்னா நீங்கள் உங்கள் மக்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஐயா, இந்த அரசு ஜெயிச்சதே எஸ்சி எஸ்டியால் தான். தமிழ்நாடு பூரா நீங்கள் வாக்கு பெற்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஓபிசியை கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க, திமுக சிறுபான்மையினரை தக்க வைக்கலாம்னு நினைக்க, தாவேகா வென்றதே எஸ்சி எஸ்சியோடைய பாப்புலேஷன் அப்படியே கன்வெர்ட் ஆனதான். அந்த கன்வர்ஷனுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு கன்வர்ஷனுங்கிற வார்த்தை இருக்குது, அதன் மூலமாக வெற்றி பெற்றீங்க. ரொம்ப நல்லது, அதுக்கு நீங்கள் செய்யணும். நீங்கள் வர்றதே அதுக்கு தானே. இப்போ பீகார்லேருந்து ஒருத்தர் ரயில்வே மந்திரி ஆனார்னா அவர் என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் பீகாருக்கு அதிக ரயில் விடணும், அல்லது விடுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு தானே ஒன்று கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. திமுக பட்டியல் மக்களுக்காக செய்ததை இவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களா? நீங்களே மறுப்பீங்க. காரணம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் எஸ்சி எஸ்டியோடைய வாக்குகள் அதிகமாக அதிமுகவுக்கு தான் போச்சு, திமுகவுக்கு போகலை. நீங்கள் 2019 வரைக்குமான தேர்தலை எடுத்து தேர்தல் வாக்குகளை எடுத்து பிரித்து பாருங்க, வாக்குகள் அதிகமாக அதிமுக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது இருக்கு. வாக்குகள் போனது ஒரு பக்கம், செய்தால் வாக்கு வருமா வராதா? கொடுத்தால் வரும். அது திமுக தான் பெஸ்ட் செய்யும், அதை எல்லா இடத்துக்கும் பண்ணும். எஸ்சி எஸ்டிங்கிற பிரிவு இல்லாமல் செய்தால் வரும்னு சொன்னால் அது திமுகவுக்கு வந்திருக்கணும்னா, திமுக செய்திருந்தால் வந்திருக்குமா வராதா?
அப்படி பார்த்தா அதிமுகவுடைய ட்ரேடு ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதை திமுக உடைப்பதற்கே 2021 தான் அவங்களால முடிஞ்சது. பட்டியலினத்தவருடைய நீங்க ஆதி திராவிடர்களுடைய வாக்குகளை அதிகப்படுத்துங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வாசிச்சார்ல சார், எவ்வளவு ஸ்கீம்ஸ் வருஷத்தை கவனிச்சிங்களா? 1977 1990 2006 2024 பண்ணதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இத்தனை வருஷமாக நீ செய்யலைங்கிறது தான் அதுவே உங்களுக்கு சொல்லுது. ஐயா, ஒரு அரசுன்னா செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். அரசு செயல்படாமல் இருக்குமா? 100 விஷயம் செய்யும்போது 2 விஷயம் நல்ல விஷயம் வரத்தான் செய்யும். இப்போ நம்ம இப்படி பேசுவோம் ஒரு அடிப்படையில், தீய சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் தாவேகா ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ தீய சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அவங்களே உங்களுக்கு சொல்கிறாரு, நம்ம சபாநாயகரே சொல்கிறாரு, இந்த பாருங்க 75 வருடமாக எத்தனையோ கட்சிகள் வந்தது, எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்க என்ன நல்லது பண்ணமோ பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சா மேட்ரு, காமெண்ட்ரியே தேவையில்லை, மேட்சே விளையாட வேண்டாம், கிளம்பி போகலாம். அப்போ தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் வித்தியாசம் என்ன? நீங்கள் தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது, அப்புறம் இல்லைன்னா பெரிய விஷயம் இருக்குது சார். பட்டியல் இனத்தவர்களுக்குன்னு இல்லாமல் வலிமை கொன்றியவர்களுக்கு அல்லது வலிமை அற்றவர்களுக்கு எதையாவது செய்யணும்னு நீங்கள் சொல்கிறதாக இருந்ததுன்னா அவங்களுக்கான எத்தனை படிமங்கள் இருக்கிறதோ அத்தனை படிமங்கள்லையும் அவங்களுடைய நிலையை உயர்த்தணும். கரெக்டாக? இப்போ திமுக அது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். கடலூரில் வந்து கொனாரட்டி அப்படிங்கிற ஒரு ஊர், கொனாரச்சிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அங்கேருந்து வந்த ஒரு அற்புதமான படித்தவர், அற்புதமான முதலமைச்சர் வந்திருக்க முடியாது திமுகவில், ஏன்னா குடும்ப சொத்து. வேறு அதிகாரிகள் பெரிய அளவில் வந்தாங்க, விஞ்ஞானிகள் அந்த இடத்துலேருந்து வந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் நாகை எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழ்வள்ளூர்லேருந்து வந்தாங்க, காஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா லத்தூர்லேருந்து வந்தாங்க. இங்கே தானுங்க பிரதானமாக எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு கூகுள் எடுத்து சொல்லுது. அந்த இடத்துல வந்து இப்போ ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போகலூர்லேருந்து வந்தாங்க, நீலகிரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குன்னூர்லேருந்து வந்தாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் உருவாக்கினோம், பெரிய பெரிய ஆசிரியர் விருது, நல்லாசிரியர் விருது பெற்றவங்க எத்தனையோ பேர் இந்த பர்டிகுலர் தொகுதியில் இந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நிலை உயர்த்தியிருந்தால் அது நடக்கும். நீங்கள் நிலை உயர்த்தினீங்கன்னு சொல்கிறதுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் இருக்குப்பா, கொஞ்சம் ஒரு 12% மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருமே. இப்போ நாளைக்கு 2026-27 உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் பாப்புலேஷன் எடுத்து கொடுக்க போகிறாங்க. கேஸ்ட் வைஸ் பாப்புலேஷன் எடுக்கும்போது உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாங்க, உங்கள்கிட்ட அந்த வசதி இருக்கா இந்த வசதி இருக்கான்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ நாளைக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த எஸ்சி எஸ்சியோட நிலையை நீங்கள் உயர்த்திருந்தீர்கள்னு சொன்னால், இப்போ இந்தியாவில் மோடி கிளைம் பண்ணுறாரு இல்லையா, 23 கோடி ஏழைகளுடைய வாழ்வாதார நிலையை நான் உயர்த்தினேன் சொல்கிறாரா இல்லையா? அப்போ அதே மாதிரி நீங்கள் இங்கே சொல்லணும்ல, நான் தான் பண்ணேன் ஆட்சியில், அம்பேத்கர் பெயர் வச்சேன், ஐயனார் சாமி பேர் வச்சேன், எல்லாம் சந்தோஷம், என்ன பண்ண, அதனால இவங்களுடைய நிலை எந்தெந்த இடத்துல உயர்ந்து வந்தது அதை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி பாருங்க. 2027 வந்துடும் இல்லையா, 28க்குள்ளே உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே ஓப்பன் ஆகி வெளில வந்துடும். அங்கே பேசட்டும், அந்த பர்டிகுலர் விஷயம் பேசிட்டு போகட்டும். அடிப்படையில் சார் 42 சீட்டு 234 வந்து எஸ்சி எஸ்சிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு சார், ரிசர்வ் தொகுதின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு சார். அங்கே அந்த 42 தொகுதியில் ஒருத்தர் வந்து நான் வளர்ந்துட்டேன் பிசிகால, எனக்கு ஒரு பொது தொகுதி கொடுன்னா, என்ன பொது தொகுதி கேட்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு கேட்டது திமுக தானே சார். அவன் வளரக்கூடாதா? அவன் பொது தொகுதிக்கு வர்ற அளவுக்கு அவன் வளர்ச்சி இருக்கக்கூடாதா? அப்போ வளரணும்னு அர்த்தம் நீ குண்டு சட்டியில் குதிரை ஓட்டு, அதைத்தான் நீ சொல்லியிருக்க. சின்ன சின்ன உதாரணங்கள் எடுத்துக்கோங்க, பெருசாக எதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பேசு. நாம் என்ன ஆர்பிஐ கவர்னரை வச்சுக்கிட்டா வேலை பண்ணுறோம், அதுவும் நம்ம அலுவலையாக தான் வந்திருக்காரு, மாட்டக்கு அலுவலையாக தான் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் என்னத்தை பேசி புரிஞ்சுக்க போறீங்க? அப்போ இந்த மாதிரியான நிலை உயர்வுகள் வந்து பட்டியலின மக்களுக்கு திமுக ஆட்சியில இல்லைன்னா கண்டெஸ்ட் பண்றதுக்கு பொது தொகுதி கொடுக்கல அப்படிங்கிறீங்க. இல்ல சார், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது அந்த உதாரணத்துடைய கிளாரிஃபிகேஷன் இப்படி தான் எடுத்துக்கணும். நான் இப்படி ஒரு வரி சேர்த்துறேன், அதனால இன்னும் கொஞ்சம் கிளியர் வரும். விசிகா இத்தனை வருடங்களாக பட்டியலினத்திற்காக போராடி கொண்டு இருக்கிறது, ஒத்துப்பீங்களா மாத்தீங்களா? தலித் சமுதாயத்துக்காக போராடுகிறது, ஒத்துக்கிறேன். அப்போ அவங்களுடைய நிலை உயர்ந்து அந்த 42 தொகுதியை தாண்டி மேலே வர்றதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா? இதனை பிறப்பால் வர்ற ஒரு விஷயமா கிடையாது தானே. நான் நிலை உயர்ந்து மேலே வரலாம் இல்லை, கொடுத்தியா? அப்போ அவங்க நிலை உயரக்கூடாதுங்கிறது தானே உன்னுடைய. நான் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பிளாஸ்டிக் சேர் கொடுத்தீங்கன்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது, அவங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா? நான் சில கிராமங்கள் பேர்லாம் சொன்னேன்ல, இப்போ லத்தூர்ல இருந்து இந்த மாதிரி அறிவாளிகள் மேலே வந்திருக்காங்க. அது காரணம் நாங்கள் அந்த இடத்துல மேம்பாட்டு பண்ணோம். காஞ்சிபுரத்தில் மொத்தமாக பண்ணுறது இல்லை, லத்தூரில் மட்டும் நல்லா பண்ணோம். சொல்லுங்கள். அவர்கள் என்று, அதாவது நீங்கள் எப்போ எஸ்சி எஸ்சின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்களோ அந்த வட்டத்தை நீங்கள் நிலை உயர்த்தினீர்களா அப்படிங்கிற கேள்வி தானே நான் எடுத்து கேட்கணும்.
அப்போ அடுத்த கேள்வி என்ன வருது? இப்போ விசிகா கிட்ட அதிகாரம் வந்திருக்கு, 67 திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அந்த 67 திட்டங்கள் மூலமாக அடுத்த 5 ஆண்டு வருடத்தில் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் மத்திய அரசிலிருந்து என்ன நிதி வரும் அப்படிங்கிற பேரே உங்களுக்கு சொல்லலை. இது எந்த நிதியிலிருந்து பண்ணப்படுகிறதுங்கிறது சொல்லலை. கொடுத்தவனை மதிக்க தெரியல. அப்போ வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேங்கிறது அடுத்த பிரச்சனை. கரெக்டுங்களா? மதிச்சிருக்கணுமா வேண்டாமா? அதையும் பண்ணலை. இப்போ இந்த மாதிரியான ஒரு 42 தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் அற்புதமாக இருக்குங்க, பெரிய அளவில் வந்திருக்குங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பாமக வந்து மிக சிறந்த அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி. அன்புமணி மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஆனால் அவரை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு 4-5 தொகுதிகள் முக்கியமாக இருக்கு இல்லையா? என்ன அலை அடித்தாலும் அங்கே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 தொகுதிகள் இருக்கா? அந்த 4-5 தொகுதிகள் கடந்த 60 வருடத்தில் ஐயா மருத்துவர் ஐயா காலத்திலிருந்து அல்லது இப்போ பெருசாக வந்துருச்சுங்க. அங்கே தான் படிப்பு அதிகமாக இருக்குது, அங்கே போதை ரொம்ப கம்மி, அங்கே குற்றங்கள் ரொம்ப கம்மி அப்படின்னு எடுத்துக்காட்டாக ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை வைத்து பேசுகிறீர்கள். எஸ்சி எஸ்டி மேம்பாடு யார் பண்ணா, நீயா நானான்னு கேட்குறீங்க. அப்போது குறிப்பாக வரணும், மைக்ரோவில் வரணும்ல. தமிழ்நாட்டை வளர்த்தியது அது எங்களுக்கு தெரியுமா? 120 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு நல்லா தானே இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி சாலைகள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் தான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே. நீ எஸ்சி எஸ்டிக்காக என்ன பண்ண? உன்னுடைய வாக்கே அதிமுகவுக்கு தானே எஸ்சி எஸ்டியோடைய வாக்கு பிரதானமாக போச்சு. 2016 வரைக்கும் உங்களால் மறுதளிக்க முடியுமா? 2021 உங்களுக்கு வந்தது. அதுக்கு காரணங்கள் 1000. ஒரு வாக்கம் இருந்தது, உங்களுக்கு வந்தது. இன்னைக்கு தாவேக்காவை ஜெயிக்க வச்சதே இந்த எஸ்சி எஸ்டி வாக்குகள் தான். அதுக்கு நான் விமர்சனங்களுக்குள்ளே போனேன்னா திசை மாறிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையிலிருந்து நான் வந்திருக்கேன். இப்படி நான் அதை பண்ணியிருக்கேன். இந்தந்த படிமங்களில் நான் உயர்த்தியிருக்கிறேன். படிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வங்கி லோன் கொடுப்பதற்கு 36 லட்சம் லோன் கொடுக்கறதுக்கான ஒரு வசதி இருந்தது அப்படின்னு உதயநிதி ஐயா எடுத்து சொல்றாரு. அப்போ அடுத்த வரி அவர் என்ன சொல்லணும்? இதன் மூலமாக இத்தனை பேர் தொழில் செய்து முன்னுக்கு வந்தார்கள் சொல்ல முடியுமா? அவர் சொன்னாராலே உதயநிதி ஐயா இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்காருல்ல, 36 லட்சம் வரைக்கும் நாங்கள் வந்து கொடுத்தோம். சரி கொடுத்தீங்க, அவங்க நிலை உயர்ந்தாங்களா? 2024 நான் இந்த திட்டத்தை கொடுத்தேங்கிறீங்க. அப்புறம் 1970 எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? 80க்கு எதுக்கு வந்தீங்க? 2011 படிப்படியாக தானே செய்ய முடியும் சார். என்ன சார் படி? இது என்ன ஐயப்பன் படியாக இருந்தாலும் 18 தானே சார். வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் உங்கள் நிதி ஒதுக்கீடில் ரொம்ப தெளிவாக இருக்கணுமா வேண்டாமா? தமிழ்நாடு பூரா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே அந்த 42 தொகுதிக்கு செய்வீங்க. உள்ளாட்சியில் வந்து அந்த பெண் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவர் சீட்டில் உட்கார முடியாது, பெண்ணுங்கிறதுனால உட்கார முடியாது, எஸ்சி எஸ்டிங்கிறதுனால உட்கார முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலையை வைத்துக் கொண்டிருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன பெரிய மாற்றத்தை கொடுக்குறீங்க? ரவிச்சந்திரன் சார், 59 பேர் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. அதாவது இது எல்லாமே வெறும் வாக்கு வாங்கிய அரசியல் தானே ஒழிய நிலை உயர்த்தும் அரசியல் இல்லை. நான் வெவ்வேறு படிமங்களை சொல்லி இதிலெல்லாம் நிலை உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, திருவிடை மருதூரில் வந்து எங்கால் கோவைச்செடியன் ஐயா 4 முறை ஜெயிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், 4 முறை ஜெயிச்சிருக்காரு. அப்போ எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. திருவிடை மருதூர் தொகுதியிலிருந்து இத்தனை பேர் வந்து நிலை உயர்த்தி நிலை உயர்த்துறதுங்கிறது எத்தனையோ இருக்குங்க. அது அமைச்சராகலாம், சட்டத்துறை வல்லுநர் ஆகலாம், நல்லாசிரியர் விருது பெறலாம், பள்ளிகளின் நிலை உயரலாம். இப்போது நீட்டில் வந்து எடப்பாடி ஐயா 7.5% கொடுத்த உடனே உயர்நிலை பள்ளிகள்லேருந்து நிறைய பேர் மருத்துவராக இத்தனை பேர் ஆயிருக்காங்க. அப்படி அதுக்கு முன்னாடியே எங்கால் அதை பண்ணியிருந்தார். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோ லெவலில் சொன்னீங்கன்னா நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு அர்த்தம் இருக்குது. அதை தான் உங்களுக்கு 51 பேர் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ராகுல் காந்தி ஐயா எஸ்சி எஸ்டியை பற்றி பேசாமல் ஓபிசியை பற்றி தான் கவலைப்பட்டு பேசினார். ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்னா, ஒதுக்கீடு மூலமாக எஸ்சி எஸ்டி வந்துருவாங்க, நிலை உயர்றாங்களோ இல்லையோ வந்துருவாங்க. நிலை உயராமல் இருந்தால் நல்லது. ஆனால் ஓபிசியை பற்றி பேசினா தான் 65% எடுப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்ககிட்ட கொண்டு வந்து அவர் வந்து பேசினார். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறது அம்பேத்கர் சொன்னது. எஸ்சி எஸ்டியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஹிந்துவாக ஜெயின மதத்தை சார்ந்தோ அல்லது புத்த மதத்தை சார்ந்தோ இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் எஸ்சி எஸ்டியாக இருக்க முடியும். நீங்கள் மதம் மாறின மறுநிமிடம் அது போயிடும். ஆனால் மனம் மாறி கிட்டத்தட்ட 30 வருஷமா சொல்லப்படாமல் ஜேம்ஸ் ரமேஷ் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள பேர் வைக்கப்பட்டு வந்ததுனால உங்களுக்கு இப்போ தெரியாது தமிழ்நாட்டில் எத்தனை எஸ்சி எஸ்டி மதம் மாறியதால் இன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்குள்ளே வந்திருக்காங்கங்கிறது. என்னுடைய வேலை வந்து அது அல்ல. நாளைக்காவது நீங்கள் திருத்துங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த எஸ்சி எஸ்டியை திருத்துவதற்கான நிலை உயர்த்துவதற்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வரியில் முடிச்சிடுறேன். பறையர் 21%, வன்னியர் 26%, ஆதி திராவிடர் 16%, முதலியார் 11%. ஒரு 4 விஷயம் மட்டும் எடுத்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்கள்,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான வெளிநாட்டில் சேவை செய்யக்கூடியவர்கள். இந்த நாளத்தில் பிரிச்சுட்டு சொல்லுங்க. சதவிகிதம் எங்க அதிகமா இருக்கு ஆனா ஊத்துது, சதவிகிதம் எங்க கம்மியா இருக்கு ஏன் மேல கேள்வி தெரியுமே.